அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்க தாரமங்கலம் அப்படிங்கிற பகுதியில் இருக்க ஃபேமஸான கைலாசநாதர் திருக்கோவில் பத்தின விவரங்களை தான் பார்க்க போறோம். யூடியூப்ல இந்த கோவில் பத்தின வீடியோஸ் நிறைய இருக்கு. இருந்தாலும் நான் இன்னைக்கு போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த கோயிலில் இருக்க சிறப்பான சிற்பங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, அந்த சிலையெல்லாம் கோவிலுக்குள்ளே எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. இது கோவிலோட பேக் சைடு வியூ. தாரமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா இது தெரியும். இப்ப ஸ்கிரீன்ல தெரியறது கோவில் ஓபனிங் டைமிங்ஸ். இப்ப வாங்க கோவிலுக்குள்ள போலாம். உள்ள என்ட்ரி ஆகுறப்பயே இந்த சிவப்பு நிற பவளக்கல் இருக்கும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது எப்பவுமே கூலிங்கா தான் இருக்கும். ரொம்ப கூலிங்கா இல்லைனாலும் மற்ற கல்லோட கம்பேர் பண்றப்ப இது கூலா தான் இருக்கும். அப்படியே அந்த பவளக்கல்லை தாண்டி வந்தீங்கன்னா கோவிலோட கருவறைக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா விநாயகருக்கு நேராகவே வந்து ஒரு தூண் இருக்கும். அந்த தூணில் வந்து யாழி வாயில பந்து இருக்குங்க. அது வந்து நிறைய பேர் வந்து கையாலவே வந்து சுழற்ற நினைக்கிறதுனால அதுக்கு ஒரு கிரில் போட்டு சேஃப்டியாக வச்சுருக்காங்க. அதையுமே நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் கோவிலோட நிறைய இமேஜ்லாம் அட்டாச் பண்ணியிருக்க மாட்டேன். அதுக்காக நான் அட்டாச் பண்ணியிருக்க இமேஜஸில் இருக்க சிற்பங்கள் மட்டும்தான் சிறப்பானதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கோயிலில் இருக்க எல்லா சிற்பங்களுமே சிறப்பானதாக தான் இருக்கும். ஆனால் இந்த சிற்பங்கள் இந்த கோயிலில் மட்டுமே நுணுக்கமாக செய்யப்பட்டு இருக்கிற சிற்பங்கள். அதனால தான் நான் வந்து இதை மட்டும் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ஏரோ இருக்க இடத்துல ஃபுல்லாகவே வந்து குரங்குகள், கல்லால் செதுக்கப்பட்ட குரங்குகள் தான் இருக்கும். அதுக்கு நேராக கீழே இருக்க கிரில்லில் தான் வந்து அந்த யாழி வாய்க்குள்ளே சுழலும் பந்து இருக்க மாதிரி வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அதை வந்து மக்கள்கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அந்த கிரில் போட்டிருக்காங்க. அடுத்து இந்த கோவிலில் ஃபேமஸ் ஆனது இந்த தாமரை தான். இந்த தாமரை கோயிலுக்குள்ள கருவறைக்கு மேலே இருக்கும். இந்த தாமரை பக்கத்தில் ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வழியாக நீங்கள் ஒரு இரும்பு கம்பி வச்சு நம்ம வந்து ஷேக் பண்ணால் இந்த தாமரை வந்து சுத்தும், அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம். அடுத்து இந்த கல்லால் ஆன சங்கிலி. இதை வந்து சில இடத்துல இந்த கோவிலில் நீங்கள் பார்க்கலாம். இது எப்படி செஞ்சுருக்காங்க, இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, தனித்தனியாக ஒரு ஒரு ரிங்கையும் செஞ்சு அட்டாச் பண்ணல. இது அந்த மாதிரி செய்யப்பட்டது கிடையாது. ஒரே கல்லை எடுத்து நல்லா செதுக்கி அந்த சங்கிலியை வந்து செஞ்சுருக்காங்க. அந்த ரிங்ஸை நீங்கள் வந்து என்னென்னா தனித்தனியாக எடுக்க முடியாது. அடுத்து கைலாசநாதர் கோவில், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் மன்மதன் ரதி சிலை. இது எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். கோயிலுக்குள்ளே நீங்கள் வந்து கருவறையை சுற்றுறப்பே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு ஒரு ஸ்கல்ப்சர்ஸாக நீங்கள் வந்து பார்க்குறப்ப இது வந்து வரும், மன்மதன் வரும். அடுத்து வந்து ரதி அவங்களோட சிலை வரும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தானே கேட்குறீங்க. வந்து மன்மதன் சிலையிலேருந்து ரதி வந்து தெரியாது. பட் ஆன் த அதர் ஹேண்ட் ரதியோட சிலையிலேருந்து பார்த்தீங்கன்னா மன்மதன் தெரிவார். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். எஸ், அடுத்ததான் வந்து நான் அவளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஸ்கல்ப்சர் வந்துருச்சு. என்னன்னா, வாலி சுக்ரீவன் சண்டை போடுறத ராமர் வந்து பார்ப்பாரு இங்கேருந்து.